எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதில் மொத்தம் 5 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் முதல் சம் இதுதான். பாருங்கள், படிக்கிறேன் கேட்டுங்க. மோகனின் தாய் அவன் சகோதரியை விட 2 மடங்கு அதிக வயதும். அப்போ சகோதரியோட வயது 17னா அப்போ 17 × 2னா எவ்வளோ? 34 வயது. இப்போ மோகனின் தாய் வயது 34. அடுத்து அவனுடைய தந்தை அவனை விட 20 வயது. அப்போ இப்போ அதான் அவனுடைய தந்தை வயது பார்த்தீங்கன்னா தாய் வயது கண்டுபிடிச்சாச்சு. தாய் வயது கண்டுபிடிச்சாச்சு 34ன்னு. அடுத்து தந்தை வயது மோகன், அதாவது மோகன் வயது ப்ளஸ் 20, அதான் தந்தையோட வயது. அப்போ மோகனின் சகோதரி பிறந்த பொழுது அவனுக்கு 5 வயது. தற்போது அவன் சகோதரியின் வயது 17னா அப்போ மோகனோட வயது 5 + 17 இப்போ எவ்வளவு? 22. பாருங்கள், தற்போதைய வயது 17னா அப்போ சகோதரி பிறந்த போது 5 வயசு. அப்போ 5 + 17 22. அப்போ மோகனுக்கு 22னா அப்போ மோகனோட அப்பாவுக்கு எவ்வளவு? 22 + 20 எவ்வளவு? 42 வயது. இப்படி நேரடி கேள்வி. அப்போ தாய்க்கு 34, தந்தைக்கு 42 வயது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான், ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே பார்க்குறோம். அவன் சகோதரியின் வயது 17. அப்போ மோகனின் தாய் சகோதரியை விட 2 மடங்கு. அப்போ 17 × 2 34. சரியா போச்சா? அதே மாதிரி மோகனோட வயது அப்போ சகோதரி பிறந்தபோது 5 வயசுனா இப்போ 17னா 5 + 17 22. அப்போ அவரோட தந்தையோட வயது அவனை விட 20 வயசு அதிகம்னா 22 20 42. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை இந்த கேள்வி. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம பக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ என்ன கேள்வி? ஒரு புள்ளி ஏங்கிற ஒரு புள்ளியை ஞாபகம் வச்சுக்கிறோம். புள்ளியில் ஆரம்பித்து வடதிசையில் 5 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போ வடதிசை எங்கே இருக்குது? இதுதான் வடதிசை. 5 கிலோமீட்டர் செல்கிறார். இப்போ இந்த பாயிண்ட் வச்சுங்க, 5 கிலோமீட்டர். அடுத்தது வலப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர். இதிலிருந்து இது வரைக்கும் 7 கிலோமீட்டர். மறுபடியும் வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர். இங்கே 5 கிலோமீட்டர். அதாவது பி என்ற புள்ளியை அடைகிறார். இப்போ என்ன கேள்வி? புள்ளி ஏவுக்கும் பிவுக்கும் இடையே உள்ள தூரம். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு? இப்போ இங்கே எவ்வளோ? 7 கிலோமீட்டர். இங்கே 7 கிலோமீட்டர். புரிஞ்சுங்களா? அப்போ ஆப்ஷன் பி. அதனால் வச்சுங்க, ஏங்கிற புள்ளி வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர், அதிலிருந்து வலப்பக்கம் 7 கிலோமீட்டர், மீண்டும் வலப்பக்கம் 5 கிலோமீட்டர் என்று பி என்ற புள்ளியை அடைகிறார். ஏவுக்கும் பிக்கும் உள்ள தொலைவு 7 கிலோமீட்டர். அடுத்து 3வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், என்ன பண்ணுறாங்க? தேநீர் தூள் விற்பவர் 2 வகை டீ தூள்களை 5க்கு 4, அதாவது 5:4 என்ற விகிதத்தில் கலக்கிறார். முதல் தர தேநீர் தூளின் விலை 20 ரூபாய். அப்போ 5 மடங்குனா 5 × 20. இரண்டாவது தர தூளின் விலை 30 ரூபாய். அப்போ 4 × 30. அப்போ எவ்வளவு? 20 100 ஈஸ்ட்டு 4 12 120. அப்போ மொத்தமாக கூட்டினா எவ்வளவு? 220/9. இதுதான் கலப்படம் பண்ணுறதுனால இது. அப்போ கலப்படம் செய்த டீ தூளை 1 கிலோ 27 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் விற்றால் கிடைக்கும் லாபம். முதல்ல எவ்வளோக்கு விற்றார்? அப்போ 27.5 கழித்தல் 220/9. புரிஞ்சுங்களா? அப்போ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளவு?
9 45 மீதி 4 9 63 நாளும் பாருங்க, நல்லா பாருங்கள். 9 45 மீதி 4 7 63 நாள் 67 2 18 6 24. அப்போ 247 புள்ளி இங்கே 45 மன்னிச்சிருங்க 247.5 மைனஸ் 220 டிவைடட் பை 9 வருமா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? இப்போ 27.5 வரும். அப்போ டிவைடட் பை 9 வருங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 27.5 டிவைடட் பை 9, அதே மாதிரி கீழே 220/9. அப்போ இந்த 9 மாறி பண்ண என்ன ஆகும்? இப்போ 27.5 டிவைடட் பை 9 இது மேலே போகுமா? இப்படி பெருக்கல் 9/220. அப்போ 9 கேன்சல் ஆயிரும். இப்போ பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 27.5 டிவைடட் பை 220 பெருக்கல் 100. அப்போ என்ன பண்ணுறோம்? 27.5 இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்குதுன்னா 2.2 எவ்வளோ வரும்? 12.5% வரும். அப்போ இதுக்கு சரியான விடை 12.5%. நல்லா நான் வச்சுங்க. முதல்ல எவ்வளவு விகிதம், அதுக்கப்புறம் எவ்வளோ மதிப்பு. அப்போ டோட்டலாக கூட்டும்போது 220/9. அது வந்து மொத்த வித்ததை வந்து 27னா அப்போ லாப விகிதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 27.5 கழித்தல் 220/9 போடும்போது இந்த மாதிரி வரும், 27.5ன்னு வரும். அப்போ இது வந்து லாப விகிதம். ஆனால் சதவீதத்தில் கேட்கும்போது என்ன பண்ணணும்? 27.5/9 டிவைடட் பை 220/9. 9 கேன்சல் ஆயிரும். 27.5 டிவைடட் பை 220 பெருக்கல் 100னா அப்போ எவ்வளோ வரும்? அப்போ 12.5%. இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டியில் 1/3 80 லிட்டர். அப்போ மொத்தம் எவ்வளவு? 240 லிட்டர் இருக்குது. இதில் வந்து 80 லிட்டர் நிரப்பியாச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்க? தண்ணீருடன் நிரப்பப்பட்டுள்ளது 80 லிட்டர். தொட்டியின் அரை பகுதி நிரப்பப்பட்டால் அப்போ 240 பாதி எவ்வளவு? 120 நிரப்பப்பட்டால் அதில் உள்ள தண்ணீரின் அளவு எத்தனை லிட்டர்? அதான் 120 லிட்டர். இதில் பாதி வந்து 120னா அப்போ 120 லிட்டர். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை கொஸ்டின். 80 லிட்டர் நிரப்புகிறாங்க, 3 பங்கு. ஆனால் தொட்டியின் அரை பகுதி நிரப்பப்பட்டால் அதில் உள்ள தண்ணீரின் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 240 பாதி 120 முடிஞ்சு போச்சா? ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பைகளில் வாழைப்பழங்கள் உள்ளன. முதல் பையிலுள்ள பழங்கள் 2வது பையிலுள்ள பழங்களை விட 1/9 மடங்கு அதிகம். அப்போ முதல் பைங்கிறது B1 வச்சுக்கலாமா? அப்போ 2வது பையிலுள்ள பழங்களை விட 1/3 மடங்கு அதிகம். அப்போ B2 ப்ளஸ் 1/3 B2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? 4/3 B2. B1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 2வது பையில் என்ன பண்ணுறாங்க? 2வது பையில் முதல் பையில் உள்ளதை விட B1 கழித்தல் 3 வாழைப்பழங்கள் குறைவு. அப்போ முதல் பையில் உள்ள பழங்களை கண்டுபிடி. அப்போ இங்கே வந்து B2 இந்த B1 - 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 இங்கே 2 ஈக்குவேஷன் போட்டுக்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா 2 in 1. அப்போ என்ன பண்ணுறோம்? B1 =
4/3. இது வந்து B2க்கு என்னது B1 மைனஸ் 3. அப்போ B1 சமம் இங்கே வந்து 4B1. அடுத்து என்ன பண்ணுறான் மைனஸ் 3 × 4 டிவைடட் பை 3. இந்த 3B1க்கு வந்துச்சுன்னா என்ன வரும் 3B1 சமம் 4B1 மைனஸ் 12. இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 12. 4B1 இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 3B1. அப்போ B1 = 12. அப்போ எவ்வளவு முதல் பையில் உள்ள பழங்கள் 12. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. வெரி 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 ஈஸி சம். இது பார்க்குறதுக்கு தான் இதாக இருக்கும். ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி மேக்ஸ் காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.